Ya, asa. Main bada tu, no? Siap. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சங்கர நாராயணன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலை பற்றின விளாக என்னோட லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதோட நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக கேங்காக ஒரு 2 days ட்ரிப் போட்டிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் போயிருந்து தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோயில். அடுத்ததான் வந்திருக்கிற இடம் தான் சங்கர நாராயணன் டெம்பிள். நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெல்லை மாவட்டத்திலிருந்து 55 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கு இங்க பஸ் இருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அது போக இங்க நிறைய சிறப்புகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. மேடம் முட்டை சாப்பிட்றது, அப்புறம் பஸ்ல ஏறினது, ஒரு தலகாணி பெச்சிட்டு கொண்டு வந்து பார்த்தாச்சு. அதாவது ஒரு பெத்தது இப்படி இருக்கு, இன்னொரு பெத்தது தான் வீட்டு காட்டுவாசி மாதிரி சுத்துதுங்க. யார் ரஜினி? சங்கர நாராயணன் கோமதி அம்மன் கோயில். இது வந்து பாண்டிய மன்னரால் உக்கரவாண்டி அப்படிங்கிறவர் வந்து கிபி 1022ஆம் ஆண்டுல தான் வந்து கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு பழமையான கோயில்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பழமையான கோயிலை பார்க்க ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க. போய் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். எந்த ஒரு அதுக்குன்னு ஒரு நியூ பெயிண்டிங்கோ எந்த ஒரு நியூ ஒர்க்குமே பண்ணல. அப்படியே எப்படி இருந்ததோ அதே போல பழமையான ஒரு கோயில்னு சொன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரெண்டாவது அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி இங்க சிவன் விஷ்ணு 2 பேருமே பாதி பாதி உருவமாக காட்சி அளிப்புதான் ரொம்ப ரொம்ப சிறப்புனே சொல்லலாம். அதோட இங்க ஆடி தபசு திருவிழான்னு சொல்லி ரொம்ப சிறப்பான ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல அந்த ஊர் மக்கள், அதாவது நெல்லை தென்காசி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க விளைச்ச விளைபொருள் எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கிற நாங்கள் சங்கர நாராயணனுக்கு கோமதி அம்மனுக்கு வந்து விளைச்சலாம், அதாவது வந்து அவங்களுக்கு போட்டு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட விளைச்சல் இன்னுமே அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ஆடி திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குங்கிறது அதோட இன்னொரு சிறப்பு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புற்றுமண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றா இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை வந்து சிலர் வந்து ஒரு மருந்தாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. வீடு வாசலில் கொண்டு போய் தெளிச்சாங்க அப்படின்னா இந்த பூச்சி பல்லி பாம்பு இதெல்லாம் எந்த ஒரு விசேஜந்து வராது அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கு ஏதாவது தோல்நோய் சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மண்ணை வந்து உடம்புல தேய்க்கிறதாகவும் அதே சமயம் அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதாகவும், அதனால அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வரதில்லை அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலோட ஒரு பெரிய சிறப்புன்னே சொல்லலாம். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றதாகவும் அந்த ஊர் மக்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாகவும் நான் அங்கே போய் கேட்டு தெரிஞ்ச சில விஷயம் அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியாது. பட் நீங்க இதை வந்து உண்மையாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அன்னைக்கு போயிருந்தப்ப ஈவினிங் டைம் தான் போயிருந்தேன். ஸோ ஈவினிங் டைமே செம்ம கூட்டமாக இருந்தது. சேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உள்ள ஒவ்வொன்றும் ரொம்ப பழமையாக இருந்ததுனால அந்த கோயில்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போனோம், ரொம்ப ஜாலியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். சேம் எங்கள் அம்மாவும் அங்கே அந்த உப்பு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்தவங்க எல்லாத்துக்குமே சுற்றி போடுவாங்கன்னு சொல்லி அங்கே சொன்ன ஐதீகத்தை எங்கள் அம்மாவும் ஃபாலோ பண்ணாங்க. அதை நல்லபடியாக செஞ்சோம். ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையுமே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோன்னா யானை தான். ஸோ அந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா கோமதி அப்படிங்கிற யானை இருந்தது. அது பார்க்க அவ்வளோ அழகாக, அதோட மண்டியில் நல்லா புசு புசுன்னு அழகாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம திருச்செந்தூரில் அந்த யானையை வந்து நிறைய செல்ஃபி எடுத்ததில் என்னென்ன இஷ்யூ வந்திருக்குன்னு தெரியும். அதனால இப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து கோயிலில் வந்து யானைகள் முன்னாடி எந்த ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கக்கூடாதுங்கிறது போர்டே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த கோமதி யானையை பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய இந்த சாப்பிட்ற கொடுக்கறது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே பண்ணோம். அது சேம் அங்கிருந்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா சூப்பரா இருந்தது. அது 125 அடி கோபுரமாமா. தூரம் வந்துட்டு கோமதியை பார்க்காட்டி எப்படி பார்த்தாச்சு. சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இது 3வது கோயில். அடுத்து இன்னொரு கோயில் இருக்காமா, வைகுண்ட கோயில் பக்கத்துல இன்னொன்று இருக்காமா. அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போறோமாம்மா. 5 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆமாம், என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்படியே லைனாக கோயிலுக்காக தான் போயிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி வைப்பே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிடுச்சு. என்னடா இது எங்கே பார்த்தாலும் கோயிலுக்காக போயிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. ஏன்னா குட்டீஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாவது அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கேயாவது பார்க் இருந்துச்சு இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குமே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப பக்தர் அப்படிங்கிறதுனால லைனாக ஃபேமஸான கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தாலுமே பஸ்ஸில் வச்சு ஒரு குட்டி வைப் பண்ணி ஆகணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சாங்கை போட்டு விட்டாரு. அவ்வளோதான், ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்த எல்லா சந்திரமுகியும் வெளியே வந்துருச்சுன்னு சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ள எனக்கு என்னென்ன சமைச்சோம், சாப்பிட்டோம், சாமி கும்பிட்டோம், சீரியல் பார்த்தோம் அப்படின்ட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு பார்த்தா எல்லாம் ஒன்று கூடி ஸ்டெப்லாம் வேற லெவலில் போட்டாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாவது ஃபேமிலியாக சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அது கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, பட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் எப்போவுமே நான் என் ஹஸ்பண்ட் குழந்தையோட போயிட்டு இருக்கோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஏன் இது ஃபஸ்ட் டைம்னா சொல்லலாம், ஆல்ரெடி சொன்னமா அப்பா அம்மா அண்ணா அக்கான்னு சொல்லி மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்றா போன ஒரு ட்ரிப்புன்னே சொல்லலாம். அது இந்த டைம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணி வேற லெவலில் ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா தான் கொஞ்சம் இருந்தாங்க, என்னடா இவங்க ஆடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே எங்கள் அப்பாவே இந்த இடத்துல வந்து ஆடணும் அப்படிங்கிறதான் என்னோட ஹாப்பி. என்ன பண்ண போகிறோம், எல்லாம் சாப்பிட்டோம், சம்பாதிச்சோம், சேர்த்து வச்சோம், அப்படியே நம்ம லைஃப்பை கழிச்சிடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க கொஞ்சமாவது அந்த லைஃப்பில் வந்து பண்ணிடணும். ஏன்னா அது ஒரு லைஃப் தான், திரும்ப அதுக்கப்புறம் இந்த லைஃப் நமக்கு இவங்களோட வருமானு தெரியாது. ஸோ அந்த எந்த ஒரு லைஃபாக இருந்தாலும் சரி, அதை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறதா நான் சீக்கிரமாகவே எல்லாரும் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம அறுபடை வீடான 2ஆம் படைன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சங்கரநாராயண் கோயிலேருந்து இங்கே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்க. போர் அடிக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் போனதே தெரியல. அந்த அளவுக்கு பஸ்ஸில் செம குத்தாட்டம் போட்டதுனால எங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் இருந்த எல்லாரும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த அளவுக்கு செமையாக வைப் பண்ணிட்டு வந்தோம். ஒரு வழியாக டவுசரெல்லாம் கலண்டு போய் ரூமுக்கு தேடி வந்தாச்சு. இது வந்து தேவஸ்தானத்தில் ஆன்லைனில் புக் பண்ண ரூமு. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 பேர் ஸ்டே பண்ணலாம். அவங்களே 1 2 3 4 5 6 7 8 9 பெட்டு வித் பெட்ஷீட்டு. அது போக அட்டாச்சுன்னு பார்த்தா ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அது போக தனியாக நம்ம காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2 3 பாத்ரூம். எப்படி இருக்குது ரூம்? நாங்கள் வந்து சடனாக தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தேவஸ்தானத்தில் வந்து ரூம் புக் பண்ணுறது வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம். பட் என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதிகமாக கூட்டம் இல்லாத டைமில் போங்க. அப்படி கூட்டம் இல்லாத டைம் நீங்கள் வரும்போது தேவஸ்தானம்ல நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ணுறதை விட டேரெக்டாக வந்து பண்ணுறதா பெஸ்ட்டு. ஆன்லைனில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. அதுவே நேரில் வந்தீங்க அப்படின்னா 24 hours டைம் கிடைக்குது. மற்றபடி தேவஸ்தானோட ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ நைட் டைம் நல்லா பஸ்ஸில் செம ஆட்டம் போட்டு ஓவர் ஸ்வெட் ஆகி டயர்டாக வந்த எங்களுக்கு இந்த கடல் காற்று வேற லெவலில் சொர்க்க மாதிரி இருந்தது. சீரியஸாகவே வந்து பார்த்தோம், அந்த அளவுக்கு கூட்டமே எதுவுமே இல்லை. ரொம்ப திருப்தியாக செம்மையாக இருந்தது. ஒரு 12:30 மணி வரைக்கும் நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திருச்செந்தூரில் இருக்கோம். நைட் டைம் கடற்கரையில் செம்மையாக இருக்கு, குளுகுளுன்னு இருக்கு. எங்கே தாங்க இருக்கோம்? 10 மணி ஆகுது. இப்போ குளிச்சோன்னா அவ்வளோதான், சன்னி வந்துடும். செமையா சில்லுன்னு இருக்குல்ல? சொல்லு வீடியோல. ஆமா, எதுக்குப்பா வெளியே ரூம் எடுத்துக்கிட்டே நல்லா அழகா ஒரு பெட்ஷீட் கொடுத்தா போகுது. ஆண்டி பிரியா விரிக்கிறதுக்கு ஒரு பாய் கிட்டா போகுது. ஜம்முன்னு இருக்கும் தூக்கம். பீச் போட்டோகிராஃபி அம்மோ சனனி இந்த வேலையை பார்க்கலாம். அப்படியே கடல் காற்றை ரசிச்சுட்டு நைட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபேமிலியோட அப்படியே அங்கே செட் ஆகிட்டோம். நைட் டைமுங்கிறனால ரொம்ப குளிர்ச்சி, மண் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பாய், அந்த தார்பாய் வந்து 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணாங்க. அப்படியே அதையும் வாங்கிட்டு கல்ல மாங்கான என்னென்ன இஷ்டத்துக்கு பொறி எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு ஃபேமிலியோட ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மெயினாக என் அண்ணன் எப்போ பாரு வேலை லீவே போட மாட்டான். இது ரொம்ப நாள் கழிச்சு குட்டிஸோட இப்படி விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய மெமரிஸ்னே சொல்லலாம். ஸோ நான் நைட் அதுவும் அங்கே என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்து பீச் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நைட்டு 12:30 மணி வரைக்கும் எல்லாரும் பீச்சில் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், அன்னைக்கு அடுத்த நாள் சஷ்டிங்கிறனால போக போக கூட்டம் வேற லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 12:30 மணி வரைக்கும் நாங்கள் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு டேரெக்டாக கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் சொல்லி ஏமாத்தி விட்டாங்க பங்குங்கிற மாதிரி தூங்கவே இல்லை. நாங்கள் இப்போ தான் 12:30 மணிக்கு பீச்சில் வச்சு வீடியோ போட்டோம். இப்போ பாருங்கள் 1 மணியை வச்சு 1:30 மணி குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. திருச்செந்தூர் முருகனோட ஃபஸ்ட்டு தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம், எவன்டாவும் 1:30 மணிக்கு குளிச்சுட்டு வருவாங்கன்னு நாங்கள் பார்த்தா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருப்போம்னு பார்த்தா இங்கே எங்களுக்கு முன்னாடி பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. இத்தனைக்கு ஸ்பெஷல் தரிசனம், இதுலேயே இத்தனை பேர் இருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். தரிசனம் எப்படி இருக்குன்னு போயிட்டு வந்துட்டு சொல்கிறோம்.
இதை விட ஒஸ்டான தரிசனம் என் லைஃப்ல நான் வேற எங்கேயுமே பார்த்ததில்ல, சீரியஸா சொல்றேன். ஏன்னா சும்மா ஒரு vlog போடுறோம் அப்படிங்கறக்காக எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா மட்டும் சொல்லக்கூடியது. திருச்செந்தூரை வந்து ரொம்ப ஃபேமஸா பண்றாங்க, அது எதுக்காகனே எனக்கு தெரியல. கோயில் இருக்கு, முருகன் இருக்காருன்னு அதெல்லாம் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலாம், சாமி நம்பிக்கையை பத்தியும் நான் எதுவுமே பேச வரல. ஆனா வர பக்தர்களை வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூனே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஸ்பெஷல் டிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல நார்மலா நம்ம ஃப்ரீ டிக்கெட்ல போற மாதிரி இருக்கட்டும், நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி போறோம். பட் எந்த ஒரு வெயிட்டிங்கும் இல்லாம அமௌண்ட் கொடுத்துட்டு ஈஸியா உள்ள போறவங்க வந்து ரொம்ப வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியும், நம்மள மாதிரி கியூல நிக்கிறவங்க வந்து சுத்தமா மதிக்கவே மதிக்காத மாதிரியும் எனக்கு அங்க ஃபீல் ஆச்சு. சாமியை பார்க்க போறதுக்கு கூட அங்க நிறைய வந்து சலுகைகள் இருந்தா மட்டும் தான் போக முடியும், காசு இருக்கிறவங்க தான் உள்ள போய் சீக்கிரம் கும்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா எதுக்காக நம்ம போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் திருச்செந்தூர் போய் இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி நார்மலா கோயிலுக்கு திருச்செந்தூர் போறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நாளிக்கிணறு, கடல், கோயில், இது 3ல எதுக்கு ஃபர்ஸ்ட் போகணும் அப்படிங்கிற டவுட் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது வந்து நாளிக்கிணறுங்கிறது வந்து சூரபத்மனை வேட்டையாடி முருகர்கள் வந்து அங்கதான் குளிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த தவறை வந்து திருத்திக்கணும் அப்படிங்கறக்காக ஃபர்ஸ்ட் நம்ம நாளிக்கிணறுல போய் குளிக்கணும், அதுக்கப்புறம் கடல்ல குளிச்சுட்டு அப்படியே தான் நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கறத அந்த கோயிலோட ஐதீகம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இது கரெக்டா அப்படிங்கிறத பார்க்குறவங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த கோயிலை பத்தின ஏதாவது ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. இங்க இருந்தாப்புல நெக்ஸ்ட் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எங்க அப்பாவோட பர்த்டே ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு செம ஃபன்னா வந்து அந்த நாளே போச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை பத்தின வீடியோ அடுத்து என்னோட விழாக்காக நான் போஸ்ட் பண்றேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், கடவுளை நம்புங்க, ஆனா நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியுங்கிறத மறந்துடாதுங்க. ஸோ எங்க போனாலும் சேஃபா போயிட்டு வாங்க.